வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அமானுஷ்யமான ரகசியத்தை பத்தி பார்க்க போறோம். இது அகத்திய மாமுனிவரே சொன்ன ஒரு ரகசியம். வாங்க அது என்னன்னு ஆழமா அலசி பார்க்கலாம். முதல்ல அகத்தியரோட இந்த ஒரு வரிய பாருங்க. இதன் உண்மையான அர்த்தம் சித்தர்களாகிய எங்களுக்கு மட்டுமே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இதிலிருந்தே தெரியுது இல்லையா, நாம எல்லாரும் பாக்குற திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு பின்னால நமக்கு தெரியாத ஏதோ ஒரு பெரிய உண்மை மறைஞ்சிருக்குன்னு. திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் சொன்ன உடனே நம்ம மனசுக்கு வர்றது அந்த மலை உச்சியில எரியிற மகா தீபமும் அங்க கூடுற லட்சக்கணக்கான மக்களும்தான். ஆனா அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, இது வெறும் ஒரு திருவிழாவோ கொண்டாட்டமோ இல்ல, அதுக்கும் மேல ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் அங்க நடக்குதுன்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, பல நூற்றாண்டுகளா இந்த நிகழ்வுக்கு நம்மள மாதிரி சாதாரண மக்கள் மட்டும் போகல. பெரிய பெரிய சித்தர்கள், ரிஷிகள், ஞானிகள்னு எல்லாருமே அங்க போறாங்க. அப்போ இது வெறும் பொது விழா இல்லதானே, ஆன்மீகத்துல உச்சம் தொட்டவங்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான யாத்திரை. அப்போ அந்த ஒளிக்குள்ள அப்படி என்னதான் ரகசியம் மறைஞ்சிருக்கு? சித்தர்களுக்கு தெரிஞ்ச ஆனா நமக்கு தெரியாத அந்த விஷயம் என்ன? அகத்தியரோட நூலு நாம பார்த்து பழகின திருவிழாவை தாண்டி ஒரு பிரபஞ்ச உண்மையை பத்தி பேசுது. இப்போ நம்ம மனசுல எழுற முக்கியமான கேள்வி இதுதான். அந்த மகா தீபத்தை பத்தின அந்த ஆழமான ரகசியம் அது என்ன? இதுதான் அந்த ரகசியம். அந்த தீபத்தோட ஒளிக்கு கிரகங்களையே ஸ்தம்பிக்க வைக்கிற அளவுக்கு சக்தி இருக்கான். அதாவது கொஞ்ச நேரத்துக்கு எல்லா கிரகங்களோட தாக்கமும் அதோட செயல்பாடும் முழுசா நின்னுடுமாம். நம்ப முடியுதா? கிரகங்கள் அசையாம நிக்குது. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, இந்த பிரபஞ்ச இடைநிறுத்தம், அதாவது இந்த காஸ்மிக் பாஸ் நமக்கு என்ன சொல்ல வருது? இதனால என்ன நடக்கும்? வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும். இங்க கிரகங்கள்னு சொல்றது வானத்துல சுத்துற கோள்களை மட்டும் இல்ல, நம்மளோட விதியையும் கர்மாவையும் தீர்மானிக்கிற பிரபஞ்ச சக்திகளை தான் குறிக்குது. சோ கிரகங்கள் நிக்குதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம தலையெழுத்தே கொஞ்ச நேரத்துக்கு பாஸ் பட்டன்ல இருக்குன்னு அர்த்தம். அகத்தியர் என்ன சொல்றாரு பாருங்க, அங்கு ஈசன் விளையாடுவான், பார்வதி தேவியும் விளையாடுவாள் அப்படின்னு. அதாவது அந்த நேரத்துல எந்த கிரகத்தோட குறுக்கீடும் இல்லாம இறைவனோட சக்தி நேரடியா ரொம்ப சுலபமா ஒரு விளையாட்டு மாதிரி நமக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. அப்போ இதனால என்னென்ன நடக்கும்? நம்மளோட தடைகள் எல்லாம் விலகிடுமா? நாம செஞ்ச பாவங்கள்லாம் நம்ப முடியாத வேகத்துல அழிஞ்சு போகுமா? நம்மளோட வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் ரொம்ப சீக்கிரமா நிறைவேறுமா? முக்கியமா கடவுளோட அருளை நேரடியா பெற முடியும். இதனாலதான் சித்தர்கள் இந்த ஒரு தருணத்துக்காக வருஷம் முழுக்க காத்துட்டு இருக்காங்க. சரி, இந்த சக்தியை அடைய நாம எல்லாரும் திருவண்ணாமலைக்கு போகணுமா, மலையில ஏறணுமா அப்படின்னு கேட்டா அகத்தியர் ஒரு சூப்பரான வழிய சொல்றாரு. அதுக்கு அவசியமே இல்லையா. அங்க நடக்கிற அந்த பிரபஞ்ச நிகழ்வ நாம இருந்த இடத்துல இருந்தே நம்ம வீட்டுக்குள்ளேயே கொண்டு வர முடியுமா? எப்படி? விளக்குகளை வச்சு ஒரு எளிமையான தியான பயிற்சி மூலமா யார் வேணாலும் இந்த சக்தியோட கனெக்ட் ஆகலாம். அந்த பயிற்சி ரொம்ப சிம்பிள். முதல்ல விளக்குகளை ஒரு வட்டமா அடுக்கணும். 5 விளக்குல இருந்து 100 விளக்கு, அதுக்கு மேல கூட வைக்கலாம். அப்புறம் எண்ணெய் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வேணாம். நம்ம வீட்ல இருக்கிற நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இல்லனா இழுப்ப எண்ணெய் போதும். அந்த விளக்கு வட்டத்துக்கு நடுவுல அமைதியா உட்காந்து அந்த ஒளியே தியானம் செய்யணும். அவ்வளவுதான். இந்த ஒளி வட்டம் அந்த பரம்பொருளோட உண்மைய நமக்கு உணர்த்தும்னு சொல்றாரு. இதுக்கு ஒரு பெரிய உதாரணமும் சொல்றாரு அகத்தியர். யாருன்னு தெரியுமா? நம்ம வள்ளலார் பெருமான். அவரும் இந்த தீப ஜோதி வழியில தான் இறைவனை அடைஞ்சாராம். இதிலிருந்து என்ன தெரியுது? இந்த ஒளியின் பாதைங்கிறது ஞானம் அடையிறதுக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த வழி. சரி, இவ்ளோ அருள், இவ்வளவு சக்தி கிடைக்குது, எல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா இதுல ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் இருக்கு. அந்த சுடருக்கு இன்னொரு முகமும் இருக்கு. அண்ணாமலையில அந்த நேரத்துல 2 பாதை இருக்கு. நீங்க புண்ணியம் செஞ்சவரா இருந்தா அது உங்களுக்கு அருளை அள்ளி கொடுக்கும், உங்க பாவங்கள்லாம் போகும், நல்ல செயல்களுக்கு உடனே பலன் கிடைக்கும். ஆனா நீங்க தப்பு பண்றவரா இருந்தா அங்க கிரகங்களோட தடுப்பு எதுவுமே இல்ல. அதனால உங்க கர்மாவுக்கு உடனடி விளைவு கிடைக்கும், நேரடி கான்சிக்வன்ஸ். இத நல்லா புரிஞ்சுக்கணும். கிரகங்கள் ஒரு பஃபர் மாதிரி, ஒரு இன்டர்மீடியரி மாதிரி செயல்படாததால எந்த ஒரு தப்பான செயலுக்கும் பலன் நேரடியா சிவபெருமான் கிட்ட இருந்தே வரும். அது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும். சோ அருள் எவ்வளோ சுலபமா கிடைக்குதோ அதே மாதிரி தெய்வீக நீதியும் ரொம்ப நேரடியா, ரொம்ப கடுமையா செயல்படும். கடைசியா அகத்தியர் ஒரு வாக்குறுதி கொடுக்கறாரு. சித்தர்களாகிய நாங்கள் எங்கள் கடமையை கைவிட மாட்டோம், தொடர்ந்து உண்மையை பேசுவோன்னு சொல்றாரு. இது மாதிரி உண்மைகளை நமக்கு சொல்றத அவங்க எப்பவும் நிறுத்த மாட்டாங்கன்னு உறுதி கொடுக்கறாரு.
அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? திருவண்ணாமலை தீபம்ங்கிறது வெறும் ஒரு பாரம்பரியம் இல்ல. அது வருஷா வருஷம் நடக்கிற ஒரு பிரபஞ்ச ரீசெட். நம்மள நாமளே ஆன்மீக ரீதியா சுத்தப்படுத்திக்கவும் இறைவனோட நேரடியா இணையவும் கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. கடைசியா ஒரு கேள்வி. ஒரு மலை உச்சியில ஏத்துற ஒரே ஒரு தீபம் இந்த முழு பிரபஞ்சத்தையுமே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிக்க வைக்குதுன்னா, அப்போ உங்களுக்குள்ள உறங்க கிடக்கிற அந்த தெய்வீக சக்தியோட வலிமை என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க.